அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? பின்னாடி இருக்கிற கோழி கொண்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். நான் இது ஏன் தெரியுமா பிடிச்ச வேலைன்னு சொன்னேன். பசங்களுக்கு இதை கூட்டி முடிச்சுட்டு புது மண்ணை ஃபுல்லாக போட்டு நப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள கோழி விட்டு பார்க்குற அழகு இருக்கே, அப்படி இருக்கும். ஃபுல்லாக எறும்பேறிடுச்சு தாய்ப்பாயில், வெயில காய் போட்டிருக்கோம் எறும்பு போகிற வரைக்கும். துளிவுன்று இருந்த கோணப்புளிங்க மரம் இப்போ இவ்வளோ பெருசாகிடுச்சு, பிஞ்சு விட்ருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். என் தலையில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருக்கருப்பாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயில் சூடு இருக்கும், அதனால் வந்து எண்ணெய் வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா எண்ணெய் காய்ச்சினாங்க. அது மிச்சமானதை எடுத்து அப்படியே அப்பி விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், கீழே தான் கம்பி இருக்குல்ல, அப்புறம் இதுக்கட வந்து தார்பாய் போட்டிருக்கு அப்படின்னு. சப்போஸ் நம்ம கோழி உள்ளே இருக்கப்போ நைட் டைமு கீரி இல்லைன்னா காட்டு பூனை வந்தது அப்படின்னா கீழே போய் அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இப்படி விட போகிறதில்ல, இது மேலே வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ண போகிறோம். சரி, ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். பனிமிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஒரே சலுப்பாக இருக்குது. இப்போ குழியில் போட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான்.